அன்புள்ள இயேசுப்பா தேவரே, இந்த வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு சுவாமி, கர்த்தாவே, கிருபையின் காலத்திலே கர்த்தாவின் கிருபையாய் கொடுத்த நேரங்களுக்காக, வாய்ப்புகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் இருதயமும் கர்த்தாவே எங்களுடைய செவிகளும் திறந்திருப்பதாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக, உணர்வு எங்களுக்கு கட்டளையிடுங்க ஏசப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே ஆழம் மிகுந்தது இயேசு சுவாமி. இந்த சிலுவையில் கூறின வார்த்தைகள் எவ்வளவு ஆழம் மிகுந்த வார்த்தைகள். அதை நாங்கள் ஏனோ தானோ என்று கேட்டுவிட்டு கடந்து சென்று விடாதபடி கர்த்தாவே, அதனுடைய நோக்கம் கர்த்தாவே எங்களுக்குள்ளே நிறைவேறுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இயேசு கூறிய 4ஆம் வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வசனத்தை கேட்ட உடனே இயேசுவை அப்போ கர்த்தர் கைவிட்டுட்டாரா அப்படின்னு கேள்வி இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம கேட்குறோம், ஆண்டவரே எங்கே போயிட்டீங்க, என்னை கைவிட்டுட்டீங்களா அப்படின்னு. இந்த அர்த்தம் அப்படி இல்லை. ஆண்டவர் ஆண்டவரை நோக்கி என்னை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கல. அதுக்கு ஆதாரமாக முதல்ல அவர் இருந்த சூழ்நிலையுடைய பேக்ரவுண்டை நம்ம யோசிப்போம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மதியம் 12 மணி, ரொம்ப இருள், உலகம் ஃபுல்லாகவே அன்எக்ஸ்பெக்டட் டார்க்னஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இருள் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஆண்டவருடைய சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கலாக அவர் அனுபவிக்கிற பெயின்கள், சரீரப்பிரகாரமான அநேக வழிகளை அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய முதுகில் உழவன் உழுது போல இருக்குது அப்படின்லாம் நம்ம வசனம் படிச்சிருக்கிறோம். உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் வெளியேறிட்டு இப்போது தண்ணீர் வெளியிற சூழ்நிலையில் இருக்கிறாரு. முன்னாடி நிற்கிறவங்க எல்லாரும் அவரை அவமதிக்கிறாங்க, உமிழ்கிறாங்க, என்னென்னலாம் பேச முடியுமோ இப்படிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் நினச்சா ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் நினச்சி ஆண்டவர் கண்டிப்பாக அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கவே மாட்டார். சரீரப்பிரகாரமான அந்த வழிகள் ஆண்டவருக்கு பெரிய வழிகளாய் தெரிஞ்சிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. என்னென்னா, அவர் சரீரப்பிரகாரமான நிலையை விட்டு ஆவிக்குரிய நிலையில் தான் உணர்ந்தவராய் இந்த வழிகளை சொல்கிறார். இப்போ ஆவிக்குரிய நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சரீரப்பிரகாரமான வழிகளெல்லாம் அனுபவிச்சதுக்கு பிறகு இந்த வழிகளெல்லாம் அனுபவிச்சது எதுக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து ரட்சிப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார், சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சூழ்நிலை, என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டவர் தன்னுடைய முகத்தை இயேசுவுக்கு மறைக்கலன்னு சொல்லலை, மறைக்கிறார். நான் இமைப்பொழுது கைவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவருடைய முகம் ஆண்டவரோடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான், ஆண்டவரே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. சரீரக பிரகாரமான வழிக்காக அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையின் உச்சம், அந்த வழியின் உச்சம் தான் அந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். இதே வசனம் பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல இருக்குது. எங்கே இருக்குது? சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் இருக்குது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சங்கீதத்தில் தாவீது சொன்ன வார்த்தை. இது தாவீது அவருடைய பர்சனல் அனுபவம், தனிப்பட்ட அனுபவத்துக்காக சொன்னதில்லை, ஆண்டவரை பற்றி கூறின தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த அதிகாரம் ஃபுல்லாக அப்படின்னு வாசித்து பார்க்கும்போது எனக்கு இந்த வசனத்தை பார்த்தோன்னே நான் அந்த வசனத்தை போய் ரெஃபர் பண்ணேன். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர். என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இப்படி இந்த வசனம் ஃபுல்லாக அப்படி பார்த்தோன்னா நிறைய வசனங்கள் இருக்குது. இப்போ இந்த வசனங்களுடைய ஒவ்வொரு ஸ்டேஜையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அங்கே என்ன அனுபவித்தார் அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கே என்ன அனுபவித்தார், என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறாங்க. சொல்லும்போது அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பிதாக்கள் உங்களை நம்பிக்கை வச்சாங்க, அவங்கள விடுவிச்சிங்க, அந்த ப்ராசஸ் இப்போ நடக்குது. அவங்க நிறைய அவங்கள நம்பி கூப்பிட்டாங்க, அப்போ வெட்கப்படாமல் இருந்தாங்க. என்ன எல்லாரும் பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க, தலையை துளுக்குறாங்க, இப்படின்னு அவர் அங்கே அனுபவித்த வழிகளுடைய டீட்டெயிலாக இங்கே எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. என்கிட்ட என்னோட தண்ணீரை போல் என்னை என்ன செஞ்சாங்க, ஒரு பொருட்டாகவே என்ன செய்யலை, மதிக்கலை அப்படின்னு அந்த ஒவ்வொரு வசனங்களையும் பார்க்கும்போது அங்கே ஆண்டவரை பற்றின இயேசுனுடைய சிலுவையிலே அவர் அனுபவித்த வழிகளுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது அவரை பற்றி சொன்னதில்லை, என்னை பற்றி சீட்டு போட்டாங்க அப்படின்லாம் இடையில வசனங்கள் இருந்தது. என்னுடைய ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா
அதில் எலும்புகளெல்லாம் வந்து என்னுடைய எலும்புகளெல்லாம் என்னெல்லாம் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் அப்படின்னு அந்த இதில் எல்லாமே ஆண்டவருடைய பற்றின அந்த வசனங்கள் தான் இங்கே தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் எதற்காக இந்த ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் வந்து ஒரு நிமிஷம் அவர் வந்து அவருடைய முகத்தை வந்து மறைக்கிறார். ஏன் மறைக்கிறார்? நமக்கு கூட வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இமை பொழுது உங்களை கைவிட்டு, ஒரு இமை பொழுது, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவர் நம்மளை விட்டு விலகினாலே நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அது ஆண்டவராலேயே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அப்போ நாம் எம்மாத்திரம். இப்போ ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் போகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பாவம் இல்லாதவர் பாவமானார். நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்காக, நம்மளுடைய பாவ சூழ்நிலையிலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் வந்து ஒரு நிமிஷம், ஆண்டவர் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு இமை பொழுது என்ன செஞ்சார், விட்டார். அதே மாதிரி தேவனுடைய நீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாவம் இருக்கிற இடத்துல அவர் என்ன செய்ய மாட்டார், பரிசுத்தம் அல்லவர் இருக்க மாட்டார். இயேசுவானவர் பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு நிமிஷம் பரிசுத்தமான தேவன் அந்த பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் போது இருக்க முடியாது. அதே மாதிரி நம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார், மரித்தார். அந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும் அந்த நிமிடம் ஆண்டவர் ஒரு நிமிடம் என்ன செஞ்சிட்டார், ஒரு செகண்ட் என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் வந்து விட்டுட்டார் அப்படின்னு. அடுத்த மாதிரி சாபம் இல்லை, எல்லாருக்கையுமே பார்க்கும்போது சிலுவை நமக்கு தெரியும், சாபத்தினுடைய அடையாளமான சின்னம் தான் எனது சிலுவையில் அறைவாங்க அப்படின்னா சாபம். அதே மாதிரி நம்மளுடைய சாபங்களை நீக்குவதற்காக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, தேவனுடைய நீதி நியாயங்களை நிறைவேற்றுவதற்காக, நமக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்முடைய அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்ட அந்த பீரியடில் தான் ஆண்டவர் சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ உலக பிரகாரமாக பார்த்தோன்னா உடல் முழுவதுமாக சரீர பிரகாரமான அநேக வழிகளை அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார். உள்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நண்பர்கள் அவர் கூட இல்லை, அவருடைய சீஷர்கள், அவர் கூடவே இருந்த சீஷர்கள் அவர் கூட இல்லை, எல்லாருமே அவரை விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ அது பாதிக்கலை, உடல் ரீதியான பிரச்சனைகள் அவருக்கு பெருசு இல்லை, உள்ளமிருந்தமாக எல்லாரும் விட்டுட்டு போனாங்கன்னு அவருக்கு கவலைப்படவே இல்லை. ஆனால் அந்த ஆவிக்குரிய அந்த வேதனை அப்படிங்கிறது அவருக்கு இந்த வார்த்தைகளை வந்து சொல்ல வைக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவர் தேவன் அவருடைய முகத்தை என்ன செய்தார், மறைத்தார். அப்போ ஏன் மறைத்தார் அப்படின்னா அதில் ஒரு லெசன் இருக்குது நமக்கு. அப்போ இன்றைக்கும் நம்மளும் அநேக காரியங்களில் நம்ம வந்து நம்மளோட சூழ்நிலைகளில் நிறைய ப்ரேயர் பண்ணுறோம், நிறைய ஜெபங்கள் பண்ணுறோம். இப்போ பதில் எதுவுமே வராத போது, ஏதாவது பிரச்சனைகள் தொடர்ந்து வரும்போது, நிறைய தனிமைகளை சந்திக்கும் போது, நிறைய பேர் நம்மளை நிராகரிக்கும் போது, நிறைய அவமானங்களை சந்திக்கும் போது நம்மளும் யோசிக்கிறோம், ஆண்டவரே என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அப்போ இந்த இடத்துல அது என்ன அப்படின்னா நம்மளுடைய உணர்வு தான், ஆனால் உண்மை இல்லை அப்படின்னு தோணுச்சு. நமக்கு தோணுது, இல்லைன்னு சொல்லலை, நமக்கே தோணுது ஒரு வேளை விட்டுட்டாரோ அப்படின்னு தோணுது. அது உணர்வு தானே தவிர அது என்ன இல்லை, உண்மை இல்லை. அது அதே மாதிரி தான் இயேசுவே ஆண்டவர் என்ன செய்யலை, கர்த்தர் கைவிடலை. அப்போ என் தேவனே அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்மளும் யோசிக்கணும். நம்ம கூப்பிடும்போது, நம்ம யாரையாவது ஒன்று சொல்லும்போது, இப்போ உறவினர்கள் தூரத்து சொந்தம் அப்படி ஏதாவது ஒன்றுனா எங்கள் பெரியம்மா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா அப்படி சொல்லும்போது நிறைய சின்ன பிள்ளைங்க சண்டை போடுவாங்க, இது ஏன் அம்மா இது ஏன் அப்பா அப்படின்லாம் என்ன செய்வாங்க, ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்கன்னா சண்டை போடுவாங்க. அங்கே என் அப்படின்னு ஒன்று உரிமை. அப்போ ஆண்டவர் அங்கோடு கூட தேவனோடு கூட இருக்கிற உறவை அதில் உறுதிப்படுத்தினவராய் என் தேவனே அப்படின்னு என்ன செய்கிறார், அழைக்கிறார். அப்போ எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்குமான உறவும் நமக்கான உறவும் ரெண்டு பேருக்கும் இடையில என்ன வரக்கூடாது, பிரிவு வந்து வரக்கூடாது. அந்த எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அப்போ இந்த அழைப்பு வருகிறது, அந்த வார்த்தை வருகிறது, எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஆழமான ஒரு வேதனை நிமித்தமாக, அடுத்தது தீவிர அழைப்பு நிமித்தமாக வருது. உள்ளத்தில் வந்து குரல், உள்ளத்தின் குரல். நம்ம வந்து சில நேரங்களில் சொல்லுவோம், நம்மளே அறியாமல் உள்ளுக்குள்ள அப்படி ஒரு பாரம் வந்து நிச்சயம் அழுத்தும் போது நம்மளை யாரை கூப்பிடணும் அப்படின்னு நம்ம யோசித்து வச்சுருப்போம். யாரையாவது ஒரு ப்ரியாரிட்டிஸ் கொடுத்து வச்சுருப்போம். நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்குன்னா இவங்கள கூப்பிடணும், இங்கே யாரை கூப்பிட்றாரு, என் தேவனே என் தேவனேன்னு ஆண்டவரை கூப்பிட்றாரு. அப்போ நம்மளும் அந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது, நமக்கு ப்ரேயர்ஸ்க்கு பதில் வராத போது, அவமானங்களை சந்திக்கும் போது, துரோகங்களை சந்திக்கும் போது, நிராகரிப்புகளை சந்திக்கும் போது நாம் பார்க்க வேண்டிய முகம், பார்க்க வேண்டிய ஆள் யார், தேவன். அப்போது என் தேவன்னு கூப்பிடணும் அப்படின்னா எனக்கும் அவருக்கும் இடையில என்ன இருக்கணும், உறவு இருக்கணும். யாருமே தெரியாத ஒரு ஆளை போய் கூப்பிட்டு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு இருக்கும்போது தான் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என் தேவனேன்னு ரெண்டாவது டைம், என் தேவனே என் தேவனே. ரெண்டாவது டைம் எப்போ கூப்பிடுவோம், நம்ம எப்போவாவது ஒருத்தங்களுக்கு கால் பண்ணுறோம், அவங்க அட்டன் பண்ணலை அப்படின்னா நமக்கு அவசரம் இல்லைன்னா என்ன செய்வோம், பார்த்துட்டு திருப்பி என்ன செய்யட்டும், கூப்பிடட்டும் அப்படின்னு நினைப்போம். இதே இது நமக்கு அவசரம் அப்படின்னாலும், அந்த பாரம் நம்மளால் தாங்கவே முடியல அப்படின்னாலும் மறுபடியும் உடனே என்ன செய்வோம், அவங்க அட்டன் பண்ணலைன்னா கூட திரும்ப கூப்பிடுவோம்.
அப்போ இன்றைக்கி நம்மளுடைய சூழ்நிலைகளை நாம் யோசித்து பார்ப்போம். நம்மளுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை பிரச்சனைக்குரியதாக இருக்கலாம், அநேக ஏதாவது இழப்புகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கலாம், கண்டினியூஸாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டு போகக்கூடாது, விட்டுட்டு போகாது. கண்டினியூஸாக ஆண்டவரை அழைப்பதற்கு என்ன செஞ்சுருக்கிறோம், பட்டிருக்கோம். அடுத்தது ஏன் அப்படின்னு கேட்டவுடனே ஆண்டவரை கேள்வி கேட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. யோபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோபோட பிரச்சனையில் அநேக அதிகாரங்கள் ஆண்டவரை அநேக கேள்விகள் தான் என்ன செஞ்சுட்டே இருப்பார், கேட்டுகிட்டே இருப்பார். இப்போ ஆண்டவரை வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை, ஆனால் அதில் என்ன இருக்கக்கூடாது, அவிசுவாசம் இருக்கக்கூடாது. விசுவாசத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. நம்பிக்கை என்ன செய்யணும், இருக்கணும். ஆபிரகாம் அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இத்தனை நீதிமான்கள் இருந்தீரோ அழிப்பீரோன்னு நினச்சிக்கிட்டே வராரு, கேட்டுகிட்டே போகிறாரு. அங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்ன அழிக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அழிப்பீரோ அப்படிங்கிற கேள்வி. அதே மாதிரி கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையில் கேட்கப்பட்ட கேள்வி தான் என்னது, ஏன் என்னை கைவிட்டீர். நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அந்த உணர்வு இருக்குது, ஆனால் என்ன இல்லை, நம்பிக்கை இல்லாமல் இல்லை. ஆண்டவர் அருகில் தான் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு உள்ளவராய் தான் கேட்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இப்போ நம்மளுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார், நம்ம அப்படியே என்ன செஞ்சார், ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நிறைய நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிற சூழ்நிலைகளை அநேக காரியங்களில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். இப்போ யோபு அப்படின்னு அந்த இதில் நான் பார்க்கும்போது யோபுவை நான் பார்த்தேன். நிறைய காரியங்கள் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. யோபு அனுபவிக்கிற எல்லா வலிகளும் வேதனைகளும் யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிற சூழ்நிலைகளும் நம்ம அனுபவிக்கிற வலிகளும் வேதனைகளும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் சில நேரங்களில் என்ன இருப்பார் அப்படின்னா அமைதியாகவே இருப்பார். எத்தனை தடவை கூப்பிட்டாலும் சரி, எப்படி கூப்பிட்டாலும் சரி, என்ன வராது, பதில் வராது. அதுக்காக ஆண்டவர் பக்கத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஓகேவா? இப்போ ஆண்டவர் வந்து நம்மளை விட்டுட்டு போகலை, ஆனால் நம்ம அருகில் தான் நின்று ஒவ்வொன்றையும் என்ன செய்து கொண்டிருக்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இயேசுவானவர் சிலுவையிலே பாவங்களையும் சாபங்களையும் தேவனுடைய நீதியையும் நிறைவேற்றி ரட்சிப்பை சம்பாதித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் கர்த்தர் அருகில் தான் நிற்கிறார், பிதா அருகில் தான் நிற்கிறார், அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் என்ன செஞ்சுட்டு போகல, கைவிட்டுட்டு போகலை. அதே மாதிரி இன்றைக்கு நம்ம சூழ்நிலையை அதை கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அநேக சூழ்நிலைகள் நம்ம வரும்போது ஆண்டவரை குறை சொல்லலை, ஆனால் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவரே நான் இந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது தடுக்கிட்டுனா கூட அதுக்கு முன்னாடி ஏதாவது யோசித்து பார்த்தோம்னா எசப்பான்னு நினச்சி பார்க்குறதுக்காக தடுக்கிருக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம கடந்து வர்ற சூழ்நிலைகள், நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை, பாவம் இருக்கா, இல்லை சாபம் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வினாவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த காரணத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது, அதை சரி செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இதில் லெசன், ஆண்டவர் நம்மளை எப்போவுமே என்ன செஞ்சிட மாட்டார், விட்டுவிட மாட்டார், தனியாக விட்டுவிட மாட்டார், பதில் தராமல் விட்டுவிட மாட்டார், அருகில் இருப்பார். விட்டு போகாமல் நம்மளுடைய அருகில் நின்று கவனித்து கொண்டிருப்பார். ஏன் கவனித்து கொண்டிருப்பார் அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல கசக்கி புனிவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டால் தான் எனது திராட்சரசம். அதே மாதிரி அந்த கசக்கி புனிகிற ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம அருகில் நின்று நமக்கு துணையாய் அதை சமாளிப்பதற்கும் அதை ஓவர் கம் பண்ணுவதற்குமான பலனை ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். அடுத்ததாக நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரிஞ்சப்ப அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது, என்ன செய்யணும், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கும். அப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எதுக்காக அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக நேரங்களில் இப்போ நான் யாராவது என்கிட்ட காலேஜில் பிள்ளைங்க யாராவது வந்து தலைவலி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கன்சிடரேஷன் கொடுத்துருவேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த வழியில் நம்ம கடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வழியினுடைய வேதனை நமக்கு என்ன செய்யும் தெரியும். இப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கோம் அப்படின்னா, யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய உணர்வு ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு கிரியை செய்யும். ஏன்னா அந்த பாதையை நம்ம என்ன செஞ்சு வந்திருக்கோம், கடந்து வந்திருக்கோம். அந்த பாதைகளில் கடந்து வந்தவங்களுக்கு அந்த வழியை பற்றி ஒருத்தவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படின்னா அதை ஈஸியாக என்ன செஞ்சுக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். அப்போ இங்கே ஆண்டவர் அந்த ப்ராசஸை கடந்து போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிரச்சனையை நம்ம சொல்லும்போது, அவர் நம்ம பக்கத்தில் நிற்கும் போது, ஆண்டவர் நம்மளை தனித்து விடும்போது அது எப்படிப்பட்ட வேதனையை நமக்கு கொடுக்கும்னு ஆண்டவரால் என்ன செஞ்சுக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். அந்த புரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு என்ன செஞ்சுக்கிறார், வெளிப்படுத்துகிறார். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, அனுபவத்தால் என்ன செஞ்சுக்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்போ முழு உடலும் காயப்பட்டிருந்தாலும், ரத்தம் ஃபுல்லாக சிந்தப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், மக்கள் ஃபுல்லாகவே அவமதித்தாலும் நிந்தித்தாலும் சீசர்கள் விட்டுட்டு போனாலும் ஆண்டவர் அவருடைய அருகில் தான் இருந்தார். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம சூழ்நிலையிலையும் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருந்தாலும், அநேக சூழ்நிலைகள் இருந்தாலும், உலகமே நம்மளை கைவிட்டுட்டு போனாலும் நம்ம கூட நம்ம யார் இருப்பா,
ஆண்டவர் வந்து நம்ம கூட இருப்பார். அப்போ மனுஷங்களை நம்ம நம்பணும் அப்படின்னா அவங்க நம்மளை விட்டுட்டு தான் போவாங்க. உலக ஆசீர்வாதங்களை நம்பணும் அப்படின்னா அது ஒரு நாள் என்ன செஞ்சு போயிடும், மாறி போயிடும். அப்போ நம்ம அருகில் எப்பொழுதும் யார் இருக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கணும். அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக்கொள்ள வச்சிருக்கிறாரோ, இது சொன்ன மாதிரி தேவனுடைய திட்டம் சில விஷயங்களை வந்து ஆண்டவர் மறுப்பார், வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா அதை விட பெஸ்ட்டாக இன்னொன்று என்ன செஞ்சுருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சில நேரங்களில் நடக்கிற சம்பவங்கள் எதுவுமே ஆக்சிடெண்ட்டாக நடக்காது, தேவ திட்டத்தின்படியே நடக்கும். நம்ம நடக்கிறோம் இது ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சிடெண்ட்டாக எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. நம்ம உலகத்தில் பிறந்த நாளில் இருந்து தாயின் கருவில் இருந்தது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எல்லா விஷயங்களும் ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சுருக்காரு, திட்டம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ எதுவுமே ஆக்சிடெண்ட்டாக நடக்கலை, எல்லாமே எப்படி தான் நடக்குது, ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் நடக்குது. அப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அப்போ தோல்வி அடைஞ்சிட்டோமா அப்படின்னு பார்த்தோன்னா தோல்வியும் அடையலை. ஆண்டவர் அதுக்கப்புறம் என்ன செஞ்சார், ஜெயம் எடுத்தார். எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு, சாபங்களை ஏற்றுக்கொண்டு, துக்கங்களை ஏற்றுக்கொண்டு இப்போ நமக்கு எதை சம்பாதித்து தந்திருக்கிறார், ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு தான் அவர் பெற்ற ஜெயம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் நம்ம அருகில் இருக்க வேண்டும், அதற்கான உறவு நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்க வேண்டும். நம்ம இந்த மாதிரி ஏதாவது சந்திக்கும் போது ஆண்டவரை நோக்கி அழைப்பதற்கு என்ன செஞ்சுருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒரு இமை பொழுது நம்ம ஆண்டவரை விட்டு பிரிந்தால் கூட அதை என்ன செய்ய முடியாது, அந்த துக்கத்தை தாங்க முடியாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கிக்கலாம், ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்க முடியாது, தாங்கிக்க முடியாது. உடல் வேதனையில் இருந்து ஆவிக்குரிய வேதனைகளை அனுபவித்ததுனால தான் அந்த வார்த்தைகள் வந்து வெளிப்பட்டது. ஆண்டவர் எதையுமே என்ன செய்யலை, மறைக்கலை, எதையுமே விட்டுல, நமக்கு எல்லா விஷயங்களையும் தெரியப்படுத்துவார். நம்ம தான் உணர்வு இல்லாமல் இருக்கும். தெய்வ திட்டம், ஆண்டவர் நம்மளை குறித்து என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார், சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். நம்ம சரியை தான் நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம், அடைச்சி வச்சுருக்கோம். நமக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதையே என்ன செஞ்சிருவார், நமக்கு சொல்லிடுவார். நம்ம தான் அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இதை செய்யாதுன்னு சொல்லும்போது அதையே என்ன செய்ய மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். அதனுடைய விளைவுகளை தான் சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சந்திச்சிருக்கோம். இந்த மாதிரி உலகத்திற்கே ரட்சிப்பை கொடுத்த தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவர் என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரே என்ன செய்வோமாக, நெருங்குவோமாக. அன்புள்ள இயேசப்பா, தேவர் இந்த வேலைக்காய் மகு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையும் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. எல்லா சூழ்நிலையும் நாங்கள் பார்க்கும்போது கர்த்தாவே எங்களை கைவிட்டு விட்டீரோ என்கிற உணர்வு எங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் அது உண்மை அல்ல. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறீர், எங்களை தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறீர். இம்மட்டுமாய் நீரே எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய சூழ்நிலைகளில் நீர் எங்களோடு கூட இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் இன்று உயிரோடையே இருக்க மாட்டோம். ஆண்டவரே, அழிந்து போயிருக்கோம். இயேசு சுவாமி, நீர் இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்து எங்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே எங்களை உயர்த்தி உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களாய், உம்மோடு கூட உறவு கொண்டவர்களாய் நீர் வைத்திருக்கிறீர். அந்த கிருபைகளுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, முடிவு பரியந்தம் நாங்கள் அதை காத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.